சுகர் வந்து காலெல்லாம் புண்ணு. அப்பவே சுகர் வந்துருச்சு. வரத்தாண்டா செய்யும். இந்த சேருக்குள்ள இருந்துருப்பாரோ. சரி வந்துட்டாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லைன்னு சொல்லலையே. மாநாடு நெருங்குகிறது. அவர் இந்த இதுல இருந்தாருண்ணே, திராவிட கழகத்தில் இருந்தாரு. அதுல சேர்க்கல எவ்வளவு நம்ம இரு ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்க. அது மாதிரி அவர் சுகர் வந்துருச்சு. அவர் ஆஸ்பத்திரியில இருந்து எம்ஜிஆர் வரா, இவர் ஜெயில இருந்து வெளில வரா. எதுக்கு வராங்க? எதுக்கு? பெரியார் இறந்துறாரு. பெரியார் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப இறந்த அந்த டைம்ல தான் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு விலகி கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாம் தயாரா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப பெரியார் சாவுக்கு எம்ஆர் ராதா உள்ள வராரு. தோல்ல கை போட்டு காலை கூட்டி வர்றாங்க. நடந்து இது ஒரு குசும்பு பிடிச்ச ஆளு. நம்ம ஆள் தெரியுமில்ல எப்படியான்னு. உலக குசும்பு அப்படியான ஆள் அது. ஆமா, அக்யூஸ்னு பேச வச்சாலும் பெத்தாளுல. ஆமா, ஏன் பெத்துச்சுன்னு இந்த துப்பாக்கி அன்னைக்கு அப்புறம் சுற்றுப்பாரு. அதை விடு. இப்படி நடந்து வந்துட்டு போது எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு. அங்கே சாவு வீட்டில் உட்காந்துருக்காரு. சரி, எம்ஆர் ராதா பார்த்துட்டு அண்ணே எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க. எம்ஆர் ராதா எந்திரிச்சிருக்காரு. நீ சுட்டுட்டு தானே அந்த ஆள் உட்காந்துருக்கான். ஆஸ்பத்திரி கட்டோட தான் உட்காந்துருக்காரு. நீ சும்மா போக வேண்டியதானே. ஏம்மா குசும்பு என்ன ராமச்சந்திரன் ஏதோ கட்சியில் ஆரோக்கியமாக இருக்க மாட்டியா அப்படின்னு இருக்காரு. இவர் பக்கத்தில் இருந்தவங்களாம் பதங்க அண்ணன் கூட்டி போங்க. இவர் இல்லைன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கிட்ட. சரி, கூட்டி போய் அங்கிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாராம்? இன்னும் 2 குண்டை போட்டிருக்கலாம் கூட. 2 குண்டை சேர்த்து போட்டிருக்கலாம் கூட அப்படின்னு எம்ஆர் ராதா சொன்னது பதிவில் இருக்கு. ஆமா, இப்ப 2 குண்டுக படுத்துற பாடு தாங்க முடியல. ஆமா, அது மாதிரி திருக்கோயிலுக்கு நாடகத்துக்கு போயிருக்காரு எம்ஆர் ராதா. நாடகம் போயிட்டு அப்ப அந்த எடுத்து கொட்டுற லெட்டின். ஆமா, மலத்தை இல்லை. அப்போ அவர் கேட்டிருக்காரு, இதை எடுத்து கொண்டு போய் எங்க கொட்டுவாங்க? அங்கே தூரத்தில் அவுட்டில். அதை நானே அங்கே போய் கொட்டிக்கிறேன், என்னை அங்கே கூட்டிட்டு போன்ட்டாரு. இப்போ கூட்டிட்டு இல்லைங்கய்யா நீங்கள் எடுத்து இதை நான் போய் அதை இன்னொருத்த எடுத்து கொட்டுறதுக்கு என் வயிற்றோட போய் அங்கே கொட்டிடுறேன்டா அப்படின்னு அங்கே போயிருக்காரு. அங்கே போனோன்னே அங்கே போனால் பக்கத்தில் இருப்பாங்கல்ல. ஆமாம், காட்டு தானே. அப்பா ஒருத்தன் ஐயப்ப மாதிரி உட்காந்துக்கிட்டு முருகான் இருக்கான். உட்காந்துருக்க ஐயப்ப மாதிரி ஐயப்ப மாதிரி முருகான் இருக்கான். கூட்டிட்டு போன ஆள்கிட்ட கூப்பிட்டுருக்காரு, ரொம்ப நாள் என்னை இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டில்ல. ஆமா, ரொம்ப நாள் சந்தேகம் தீர்ந்து போச்சுடா. என்ன சந்தேகம் சார்? ரொம்ப நாளாக முருகன் கையில் ஒரு வேலி எதுக்கு சும்மாவே இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். சரி, அதுக்கு முக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? பக்தனுக்கெல்லாம் குத்தி விடுவான் போல இருக்கு. இப்படி சொன்னால் புண்படுத்தி விட்டார்கள். எம்ஆர் ராதா சொன்னது. இப்ப நம்ம சொன்னா புண்படுத்தி விட்டோம்னா இதுல என்ன? இதுல எதுக்கு அங்க ஏன் முருகனை கூப்பிட்ட? இப்ப யார் அசிக்கப்படுத்துறது? நீ ஒழுங்கா சாப்பிடணும், உடம்பு ஒழுங்கா வச்சிருந்தா ஒழுங்கா வரப்போகுது. ஆமா, அதுக்கெல்லாமா முருகனை கூப்பிடுவ? இவன் ஆல்ரெடி வளர்ந்துட்டு 5 அடி வாஸ்துப்படி வச்சுட்டு தினம் இடிச்சுக்கிட்டு கடவுளேங்கிறது. அவர் ஒன்று வைக்க சொன்னாராடா 5 அடிக்கு வைக்க சொன்னாரா? அவர் என்ன இப்போ நம்ம என்னமோ புண்படுத்திட்டோம். இவங்களை விட யாரு புண்படுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்குறேன்னா, எங்கே கூப்பிடணுமோ அங்கே கூப்பிடணும்ல. எமோஷன் ஆகாதானே விடு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இது உள்ள வந்து இதுக்குள்ள போனால் பாருங்க எதுவும் வந்துடுது. என்ன நீ என்ன வேணாலும் எங்களை கொடுக்கலாம். ஒரே நாடு, ஒரே அப்படிலாம் ஆந்திராவை தாண்டினா உணவு மாறுது. அதை தாண்டி கும்பகோணம் சாம்பாருக்கும் திருநெல்வேலி சாம்பாருக்கும் வித்தியாசம் இருக்கு. பட்டுக்கோட்டை சாம்பாருக்கே வித்தியாசம் இருக்கு. பணிக்கு மத்தியானம் பார்த்தோம், கும்பகோணம் சாம்பாருக்கு அவ்வளோ வித்தியாசம். தஞ்சாவூருக்குள்ள காவிரி ஓடுறது இல்லையா? காவிரி ஓடுறதுல இவ்வளவு வித்தியாசம். கத்திரிக்காயிலே 50 வித்தியாசம், அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எல்லாம் ஒன்றும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? அது ஒரே சாதின்னு சொல்ல முடியல. ஆமா, ஒரே சாதின்னு சொல்லி கேட்டார்ல, ஒரே சுடுகாடு, ஒரு சுடுகாடுன்னு சொல்லி சொன்னார். ஒரே சுடுகாடு வைப்பாங்களான்னு அது மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரே சுடுகாடு எப்படி சொல்ற? நாட்டையே ஒரே சுடுகாடை மாற்றிடுறது. நாட்டையே ஒரே சுடுகாடா மாற்றி சுடுகாடு. அது யார் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பா? அதானி அம்பானி. அதான கான்ட்ராக்ட். அவன் கான்ட்ராக்ட் அதானி அம்பானி. அதான கான்ட்ராக்ட். இந்தியாங்கிறதே 4 பேர் தாங்க. யார் இந்த 4 மெம்பர்ஸ்? 2 பேர் விற்கிறவன், 2 பேர் வாங்குறவன். அவ்வளோதான் இந்தியா. அவ்வளோதான் இந்தியா. நீங்க ரொம்ப சிம்பிளா பிடிச்சிக்கோ. எங்க பாருங்க டிஜிட்டல் இந்தியாங்கிறான். ஆமா, எல்லாம் 1.5 ரூபாய்க்கு ஆப்பை காட்டுறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே 1.5 ரூபாய்க்கு. அன்னைக்கு ட்ரெயினில் வரேன், ஒரு அம்மா பிச்சை கேட்குது.
தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே இறந்தேன். அம்மா சில்லற இல்லைம்மா, அது ஆப் எடுத்து காட்டுது. பிச்சை எடுக்கிறதுக்கு டிஜிட்டல் தான். ஆமாம், நம்மளையெல்லாம் டிஜிட்டலாக மாற்றிட்டு நம்மளெல்லாம் டிஜிட்டலாக மாற்றிட்டு டிஜிட்டல் இந்தியா மாற்றிட்டு அங்கே விற்கிறாங்க பாருங்க. ரெண்டு பேர் வாங்குறாங்கல்ல. ஆமாம், அது மட்டும் பழைய மாட்டு வியாபாரம் மாதிரி துண்டை போட்டே முடிச்சிடறாங்கடா. முடிச்சுட்டு மேலே முடிச்சுட்டாங்க. ஆமாம், பழைய மாட்டு வியாபாரம் மாதிரி அது முடிச்சுட்டாங்க. ஒன்று ஒரே மாதிரியே இங்கே எங்கள் நம்ம ஊருக்கு இங்கே அதுலேயும் இங்கெல்லாம் பார்த்துங்க. என்னன்ற ஏன் தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்கு? ஏன் அன்னைக்கு ஒரு தமிழ் செல்வம் தான் நம்ம தலைவர் சொல்லுவார்ல. என்ன சொல்லுவார்? இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் அவனுக்கு அடிக்க வேண்டிய கொட்டை அடிக்கணும் அப்படிம்பாரு. அவனுக்கு ரொம்ப நாள் புரியல. சரி, அப்புறம் தான் ஒரு நாள் புரிஞ்சு. என்ன சொல்லிச்சு? ஒரு ஊர் பக்கம் போய்கிட்டு இருக்கோம், ஊரே பால் குடம் எடுத்து போய்கிட்டு இருக்கு. பால் குடம் அங்கங்க கிட்டும் சாமி ஆடி போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, அடிக்கேத்த சாமி அடி அந்த ஆட்டம் ஆடுவாங்கல்ல. ஆமா, அதை ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆம்பளை சாமி இப்படி ஆடுவான். அம்மா தண்ணி கொண்டாந்து ஊத்த வருது. ஊத்தாத ஏன் சாமி? செல்போன் நனைஞ்சுவோம். இரு எடுத்து வச்சுக்கிறாங்க. டச் அலர்ட் ஆகிறாரு. டச் போயிடும். ஆம்பளை ஆடுனா இப்படி ஆடுறான். ஓட்டம் பறிச்சு எப்போதுமே சாமி வந்தாலும் வராட்டி ஆம்பளைக்கு புத்தி என்ன தெரியுமில? இந்த உலகமே நமக்கானது. புழு மாதிரி பார்க்கறது பெண்களை. இந்த உலகமே நமக்கான. ஆம்பளை சாமி ஆடுனா அங்கேயும் இங்கேயும் போறது. பொம்பளையாளுக்கு சாமி வந்து ஆடு பார்த்துருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் ஆடுது. எப்படி இருக்கலாம்? அட்ரா கட்ட என்ன சாமி அங்கனே ரவுண்டு கட்டுது. சாமியே உள்ள போனாலும் பெண்கள் இன்னும் அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர முடியலன்னு அர்த்தம் தானே? ஏன் கையை எப்படி வச்சிருக்கு இப்படி? ஏன்னா அன்னைக்கு பார்க்குற ஒரு திருவிழாவில் இப்படி ஆடுது. தப்புன்னு ஒரு பையன் போய் செல்போன் இப்படி எடுக்கிறாங்க. ஆடுறது யாரு? சாமி. காளி வந்து ஆடுது, செல்போன் எடுக்கிறான். ஆமா, அதை இதுல போடுறான். காளி வேஷம் போட்டு ஒரு சிகரெட் குடிக்கப்படாதான். அதை எடுக்கிறான், அதை எடுத்து யூடியூப்ல எடுத்து அவன் தான் அந்த சங்கி பேர்லாம் இருக்கான். எல்லாம் அங்க அவன் தான் நிப்பான். அவன் தானே நிப்பான். எடுக்கிறான். அவன் எடுக்கிறான். ஆமா ஆமா, அப்படி இப்படி ஆடுறான். இப்படி ஆடுறா. எந்த கொட்டை அடிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அன்னைக்கு பால் கூட எடுத்து போறோம். எல்லா பால் கூட செட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. ஒரு செட்டு ஆடாம போகுது. எங்க ஊர் பக்கம்லாம் திருவிழான்னா ஒரு 30 ஊருக்கு இருக்கும். ஆமா, ஒரு ஊருக்கு கொட்டு பேசுவாங்க. ஒரு பால் கூட செட்டு கார் கிடக்குது. ஒரு செட்டும் பின்னாடி ஆடாம இப்படி போயிட்டு இருக்கு. பாக்கெட் பழம் இருக்குமோ? இருக்கலாம். நான் என்னடா காரு கிராஸ் ஆகுது பாக்குறேன். இந்த மாதிரி தவுளு பொறை அது இதுன்னு வச்சு அடிச்சு ஆட்டம் வரும். ஆமா, இந்த திருமண ஊர்வலத்துக்கு வாசிப்பாங்கல்ல, பேண்ட் செட்டு கிடைக்கல அன்னைக்கு. ஆளு ட்ரம் செட்டை வச்சுட்டாங்க. அவன் அடிக்கிறான். ஒண்ணுக்கும் சாமி வரல பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆட. ஆமா, ஸ்டெப் எட்டாதா? ஒருக்கும் சாமி வர மாட்டேங்குது. அப்படின்னா அடிக்கிற கொட்டை எங்க அடிக்கணும்னு தெரியும். தமிழ்நாட்டுல எங்க ஆடுனா அடிக்கணும் எந்த கொட்டுன்னு எங்களுக்கு தெரியுமாடா. அதனாலதான் நீ வந்து ட்ரம்ஸ் வாசிச்சு ஒன்னும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. ஆமா, அதான் நீ ஒன்னும் வாசிக்க முடியாது. எங்களுடைய பறைதான். ஆமா, வாசிக்க முடியாது. ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. ஒன்னொன்னு வேற மாதிரி தான் இருக்கும். உள்ள போகும், ஆனா அது வேற ஏதாவது வெளிப்படும். ஒண்ணுன்னு சொல்லு. ஆமா, வேற ஏதாவது வெளிப்படுது. இப்ப உதாரணத்துக்கு எங்க ஊர் திருவிழாவில் மைக் செட்ல பாட்டு போடுறான். மைக் செட்ல என்ன பாட்டு போடுறாங்க? ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது, இப்ப நான் இப்போ அவங்க இசையமைச்சது மாதிரியே பாடுறேன். என் இசை பெருசு, என் இசை அது, என் இசை அது. நீ ஒரு ஒண்ணும் இல்லை நாக்கிட்டாங்கல்ல, உன் இசை பெருசுன்னு. அது இந்த குரலை எங்கேருந்து வச்சிருந்தா நீ? கேட்கும் போது எனக்கு இருக்கும் அப்படி இருக்குல்ல பாட்டு. இப்ப நாங்க பாடும் போதே அது ஒரிஜினலாக இருக்கு. வேற இந்த ரசிக்கிற பாட்டு பாடுறேன். ஒரு மாதிரி இருக்குல்ல, அருமையான பாட்டு. எங்க ஊர்ல வள்ளி திருமணம் நாடகம் வச்சாங்க. ஆமா, திருவிழாவுக்கு வைப்பாங்க வள்ளி திருமணம். ஆமா, அதுல வள்ளி பாடுது.
இந்த ஒரிஜினல் பாட்டை. அங்க ஹார்மோனியம் சவுண்டே வேறயா? ஆமா. அங்க வள்ளி பாடுது. வள்ளி இந்த ஒரிஜினல் பாட்டை பாட்டு ஒண்ணுதான். ஆனா வள்ளி பாடுறது உள்ள கொடுத்தீங்கன்னா வேற வேறையா மாறும். எப்படி பாடுதுங்கற? என்ன நீங்க அள்ளி திரும்ப நாடகத்துல நாரதர் வருவாரு. ஆமா. இன்னைக்கும் கோமாளி பாடுறாரு. வேற நாரதரை பார்த்து கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தோன்னே ஆமா பாடுறாரு. எப்படி பாடுற? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா சாமியாரையா சாமியாரையா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மண்டையில கொண்ட கண்ட போட்டுட்டு வந்தீங்கன்னா எங்க ஆளு இல்ல. அதான் அர்த்தம். கோமாளி கரெக்டா கேப்பாரு. ஆமா. திண்டிவனம் பக்கம் அன்னைக்கு கேக்குறாரு ஒருத்தர் கூத்துல கிரிக்கெல்லாம் அடிச்சு தர்மரங்க. கோமாளி சொல்றான். என்ன சொல்றான்? சாரா கடைக்கு போயிட்டான். நிஜமாதான் அங்கதான் போயிருப்பாரு. அங்கதான் போயிருப்பாரு. இன்னைக்கு காலம் நீ அங்கெல்லாம் போவேடா. ஒரு காலி சிகரெட் குடிச்சது உனக்கு அவ்வளவு துடிக்குது. வேஷம் போட்டு அவன் பூரா கோமாளி கிரிக்கெட்டா கேட்பான். நாரதரை பார்த்து ஏது மண்டை மேல கொண்ட போட்டுட்டியா? ஏன் இந்த வித்தியாசம் இன்னும் இருக்கு. எப்படி சொல்றா? அப்புறம் ஆசிவசம் சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு? இப்ப பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டையில சோறு ஊட்டும் போது இன்னமும் இருக்கு. இன்னும் வச்சிருக்கோம். இன்னும் என்ன சொல்றோம்? ஒழுங்கு சாப்பிடு. சாப்பிடலன்னா பூச்சாண்டி வரான். பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பேயா பிசாசு இல்லையா? 8000 சமணர்களை கழுவிலேத்தி கொன்னுட்டு சைவத்தை பரப்புறதுக்கு சைவக்குறவர்கள் அவன் தான் அப்ப சாமியார். அப்போ கோமணம் மட்டும்தான் கையில் ஒரு துந்தனா. அதுக்கப்புறம் எம்ஆர் ரத்த கண்ணியில சொல்லுவார்ல. என்ன சொல்லுவாரு? ஜோசியக்காரனை பார்த்து யாராது சோசியக்காரரா உனக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல நேரம் குடிக்க வந்திருக்கிறாரு. செவத்தில் அடிக்கிற சுண்ணாம்ப 3 லைன்ஸா போசிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் சொல்லாதடா. சோசியம்ல நம்ம குடும்ப சோசியர். என்ன பண்ணணும்? ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரம் குடிக்கிறாரு. நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் கிரகங்கள் சேருதான். யார் அந்த நான்சென்ஸ்? அதான் ராகு கேதும். ஓ பிளானட்ஸ். ஆமா. அவன் நாளைக்கு சேர சொல்லு. இன்னைக்கு துறைக்கு வேலையை சேர்த்து சொல்றாரு. ஏமாறா சொல்லுவாரு. அது மாதிரி கோமணத்தை கட்டிக்கிட்டு 8000 சமணர்களை கொன்னுட்டு இங்க மதமா இல்ல நம்ம முன்னோர்கள் மனுஷனா இருந்திருக்கான். மதம்னு சொல்ல வந்தான். அப்ப வரும்போது சம்பந்தம் இல்லாம ஆளு பூசிக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு வாரான். ஆமா. அத பார்த்து பிள்ளைகள்ட்ட அன்னைக்கு ஊட்டியிருக்கான். பூச்சு ஆண்டி வாரான் புடிச்சு கொடுத்துருவேன். சாப்பிடு. பூச்சு ஆண்டி வாரான் புடிச்சு கொடுத்துருவேன். எப்படி விலகி நின்று இருக்கும் பாருங்க. அந்த சொல்லு இன்ன வரையும் கடந்துகிட்டே இருக்கு. அங்க ஒரு சொல்ல உள்ள போனா இவ்வளவு வரலாறு இருக்கு நமக்கு. ஆமா. பூச்சாண்டி நம்ம இல்லாம இருந்திருக்கோம். பூச்சாண்டி தான் இருந்திருக்கான். விட்டுருக்கான் வச்சுக்க. இப்ப நாலு பார்த்து அப்படி பாடுவாங்க. ஆமா. இப்ப ஒரு ஜீவன் பாட்டை வள்ளி திரும்ப நாடகத்துல வள்ளி பாடுது. இந்த ஒரு ஜீவன் பாட்டு அப்படி இருக்கும்ல. ஒரு ஜீவன் பாட்டு எவ்வளவு ரம்மியமான பாட்டு. அங்க வேற மாறுது. சரி. அங்க ஹார்மோனியம் சவுண்டு அது மிருதங்கா இருக்கா. இப்ப வள்ளி திருமணத்துல ஒரு ஜீவன் பாட்டு வள்ளி எப்படி பாடுது? ஒரு ஜீவன் தான் பாடுதான் ஓயாமல் இசைக்கின்றதே. விரட்டிக்கிறது. அப்ப கவன் வச்சு விரட்டணும்னே. இப்ப டவர் வச்சு விரட்டிட்டோம். ஆமா. பாட்டு பாடுது. அடுத்த நாள் கரகாட்டம் வச்சாங்க. போட்டிக்கு வைப்பாங்கல்ல. உங்க ஊர்ல நல்ல விளைச்சலோ? ஆமா. விளைஞ்சா வள்ளி திருமணம் விளையாட்டி மயான கண்டம். ஏன் விளைஞ்சா வள்ளி திருமணம் வைக்கிறான்? விளைஞ்சா வள்ளி திருமணம் 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம். விளையாம போனா யார் சித்திர மயானம் பொண்டாட்டி அடகு வைக்கலாம். தெளிவா இருக்காங்கய்யா. தெளிவா இல்ல. பொண்டாட்டிகளுக்கு தாவத்து எப்பதான் புரிஞ்சுக்க போறோம் தெரியல. சரி. இப்ப 3 நாள் கரகாட்டம். அங்க தவிழு நாதஸ்வரம் அடி வேற. ஐயா நையாட்டியே வேற. நீங்க ஒண்ணே பாட்டு நாங்க போட்டோம். சூதி தொடைய தட்டுறது முழங்கு இதுக்கு தான் 4 சொட்டு நெய் அதிகமா சாப்பிடணுங்கிறது. நெய்ங்கிறது நெய்யா? அப்படியே அது இசை நூல் பிடிச்சி வச்சிருக்காங்க. நூல் தானே பிடிச்சி வச்சிருக்கு. கண்ட்ரோலா அது மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த ஒரிஜினல் பாட்டை கரகாட்டத்தில் எப்படி பாடுறாங்க? அங்க அடி நம்மளுக்கு ஆமா அங்க ஆட்ட நம்ம அடியில ஒரு ஜீவன் பாட்ட நீ என்ன வேணாலும் ஒரு ஜீவன் போட்டுக்க. ஆனா அங்க கராடத்துல எப்படி வேணும்? ஒரு ஜீவன் தான்
சூப்பர் சிங்கர் நீ அந்த போடு போட இங்க எங்கிட்ட வாடா எங்க இசையை பாடுற நீ என்ன வேணாலும் கொடு எங்க அடிக்கு மாத்திடுவோம். ஆமா அதானே அதான் இவர் கலைவா என்எஸ் கிருஷ்ணன் படத்துல கதாகலட்சம் பண்ண போவாரு, மிருதங்க வாசிக்கிற வரமாட்டான். இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வரல, கூப்பிடவே இல்லை. எங்க வயன் சும்மா இருக்காது. இப்போ என்எஸ்கே கதாகலட்சம் பண்ண போயிருப்பாரு, ஆள் வராது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரோட்டில் ஒருத்தர் அந்த நளினா அப்படியே இருக்கு. எப்படி குழப்பம் ஒன்றும் இல்லைன்னா இதையும் எடுத்துக்கலாம் தான். சரி, இப்போ ரோட்டில் வாசிக்கிட்டு இருப்பேன், அந்த ஆளை கூட்டிகிட்டு போயிடுவார் கதையழைச்சதுக்கு. என்எஸ்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவர் ஆரம்பிப்பார். அதான் அதே அடி இவ்வளவுதான் மக்கள் இசை, அவ்வளவுதான். இதுதான் மக்கள் இசை. என்ன வேணாலும் கூட எங்கள்கிட்ட. ஆமா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவான். இப்ப நல்லா கரகட்டம் வச்சாங்க, அதெல்லாம் பார்த்தாங்க. பள்ளிக்கூடம் நடத்த பாடம் முடிஞ்சு காப்பாடுத்துட்டாங்க. காப்பாடுத்தா கிடையா எடுத்துருவாங்க. ஆமா, கிடையா எடுத்துருவாங்க. அதை வச்சிருக்காங்க. நம்மளும் ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், கறிமீன் வீட்டில் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடணும்னு கடைக்கு போயிடுவோம். நல்லா சாப்பிட்றதா வேற எந்த உள்நோக்கமே கிடையாது. நல்லா சாப்பிடணும்னு 12:30 போயிடுது, 1:30 சாப்பிட்றணும். ஆமாம், இவன் தான் போய் சூடரை பற்ற வச்சு சட்டரை தூக்குறான். ஆமாம், அது போய் வாங்கி கறி நல்லா நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் இல்லை, இன்னும் நல்லா சாப்பிடணும். இங்கே வீட்டில் கறி இருக்கு, இங்கே சுண்டலில் விழுந்து கிடப்பான். வீட்டில் கறியை தான் சமைச்சிருக்கு, நல்லா இங்கே விழுந்து கிடப்பான். ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? ஃபோன் பண்ண வேண்டியதானே? அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. ஃபோன் காணும் 2:30 ஆச்சு. சாப்பிட வரலையா? இவங்க அலர்ட் ஆவாங்க, வீட்டிலேருந்து ஃபோன் வந்தா. எப்படி அலர்ட் ஆகுறது? சும்மா எடுத்தாலோ அப்படின்னா சொல்லுமா தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பர், உன் பாசத்தை கொட்டையிலே தெரியும். சும்மா அளவு சொல்ல. இப்போ நம்மளே இந்த பாட்டை கேட்டிருக்கான், மைசூரில் கேட்டிருக்கான், பள்ளிக்கூட நாடகத்தில் கேட்டிருக்கான், கரகாட்டத்தில் கேட்டிருக்கான். இப்போ கேட்டுட்டு இப்போ எந்திரிச்சு நடந்து வரேன். நடந்து வந்து நீ அப்படிலாம் குடிகாரர்கள் ஒன்றும் அவன் எல்லாம் குழந்தையாவான் பார்த்துருக்கீங்களா? யாரு குடிகாரன்? எப்படி குழந்தையாவன்? 45 வயசு ஆளு. உன் வயசில் உள்ள ஆளுகள் சொல்கிறேன். இருறா, ஆர்வத்தில் கொட்டிடுறாப்புல சார். அவன் 45 வயசு உள்ள ஆளு ஒரு இவ்வளோ சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், வயசு இறங்கும். பார்த்துருக்கீங்களா? எப்படி? நல்லா கவனிச்சுப்பாங்க. 45 வயசு இருக்காளு கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பானா, இவ்வளோ சாப்பிட்டோன்னே 28 வயசாக மாறுவான். எப்படி? யாரை ரொம்ப சலம்பு புரியாது, ஏன்னா ஒரு பெரிய பழம் வந்துருச்சுன்னு நினைப்பாரு. 28 வயசு அப்புறம் ஒன்று சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 வயசாக மாறுவான். எப்படி? ஐயோ தங்கம், நீ தங்கம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டான்னு வச்சுங்க, என்ன செய்வேன்? 4 வயசு 3 வயசா மாறுவான். மழலை இல்லாது தவக்க ஆரம்பிச்சிருவான். பாத்தியா? சொல் மழலை. அப்பதான் மழலையெல்லாம் பேசுவான். ஃபுல்லாக மழலை பேச்சா இருக்கும். அரமி அரமி அரமி, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனே பண்ணணும். ஆமாம், கூட கூட குழந்தை ஆகிட்டே இருப்பான். அடுத்து ஒரு லெவலுக்கு போய் கற்ப பைக்குள்ள போவான். பார்த்துருக்கீங்களா? எப்படி? இப்படியே அப்புறமா மறுபடியும் இங்கே கற்ப பைக்குள்ளே போயிடுவான். கூட 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 குழந்தை ஆகிட்டே இருப்பான். ஒரு குழந்தை அந்த குழந்தையைத்தான் பல பேர் வைகிறார்கள். வைத்தறிச்சல் இவனுக்கு தான் வைத்தறிச்சல். இப்ப இந்த ஒரிஜினல் பாட்டை மைசூர்ல கேட்டிருக்கான், வள்ளி தமிழ் கரகாட்டம் கேட்டானா. இப்ப இவன் புள்ள அடிச்சுட்டு இவன் பாடுறான். போதையில அவன் குடிமகன் தானே. ஆமா ஆமா, அவன் என்ன ஒற்றை அவன்கிட்ட வரும். எல்லாருக்கும் இல்ல அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆதார் கார்டு இருக்கு, பான் கார்டு இருக்கு, விசிட்டிங் கார்டு இருக்கு, என்னென்ன கார்டுலாம் இருக்கு. சுடுகாடு இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்கு. இவன் இப்ப பாடுறான். எப்படி பாடுறான்? புல் போதையில ஒரிஜினல் பாட்டை
சரிதான். சரி, நீ பார்த்துட்டு வா. ஒரு ஜீவன் உன் பாடல் இசைக்கின்றது. நல்லா இசைக்குதுப்பா, அருமையாக இசைக்குது. பாசங்களும் பந்தங்களும் வேஷங்களும் பிரித்தாலும் பிரிய முடியவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. அது என்ன நடுவர் எப்போ வந்தாரு? நடுவில் ஊரில் ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்கு, அதுலேயும் பாடியிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டான் இப்போ வீட்டில் போய். இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு, அப்புறம் வயிறு சிக்கலாயிடுச்சு. ஒரு பாட்டு தானே, ஒரு பாட்டு ஒரு ஜீவன் வயிறு சிக்கலாயிடுச்சு. ஆமாம், பாத்ரூமில் பாடுறான் ஒரு ஜீவன் பாட்டையா? எப்படி? பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. இனிமே இந்த பாட்டை கேட்டால் சங்கியாகவும் தானே வரும். இப்ப போய் சேர்ந்திருக்கல, எம்பி ஆயிருக்கல, என் பாட்டை இப்படி எல்லாம் பாடப்படாது சொல்லுவீங்களா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா, போங்க ராஜா. ராஜா உங்க துண்டு இங்கேயே போட்டு போண்டேதான் ராஜா உங்களுடைய. ஆமா, இனிமே அவங்க தான் ராஜா வாசிப்பாங்க, நீங்க வேணா ஆடலாம். ஏன்னா அடிப்படையில் நாம் பன்மைத்துவத்தோடு தான் இருக்கிறோம். பன்மைத்துவத்தோடு அவன் ஒற்றை தன்மை இருக்கிறோம். எல்லாம் எல்லாத்துலயும் அடிப்படை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பன்மைத்துவமாக தான் இருக்கிறோம். அதில் ஒற்றை ஒன்று போட வெங்காயம் அப்படின்னு சொல்லணும். அதுக்குத்தான் அதுதான் அந்த பன்மைத்துவம் தான் நமது வலிமை. அதுதான் இந்த மாநாடு, இந்த வருகிற மாநாட்டின் கோஷம் எல்லாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.